ஒரு எக்ஸிபிஷனில் ஒரு அழகான ஒரு மஞ்சாடி பயங்கரமாக பெயிண்ட்லாம் பண்ணி டிசைன்லாம் பண்ணி செம்ம அழகாக இருந்துச்சான். ஒரு சின்ன பையன் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த மஞ்சாடியை பார்த்து அப்படியே தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டானா, எப்படி இந்த மஞ்சாடி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டானா. உடனே அந்த மஞ்சாடி பேச ஆரம்பிச்சு பதில் சொல்லிச்சான், இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடி ஒரு அழகான மஞ்சாடியாக தெரியுறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எக்கச்சக்கம். இந்த பூமியில் நான் பிறக்கும்போது சாதாரண ஒரு மண்ணாக தான் பிறந்தேன். என் மேலே நிறைய பேர் ஏறி நடந்தாங்க, காரி துப்புனாங்க, குப்பையெல்லாம் போட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வலிச்சிச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரு நல்ல கலைஞன் என்னை அப்படியே வாரி எடுத்தான். எடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் போட்டு தீயில போட்டு பொசுக்குனான், என்னை போட்டு மிதிச்சான். ஒவ்வொரு தடவையும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, வலிச்சிச்சு, பயங்கர வலிச்சிச்சு. அப்போ வலிக்கும் போதெல்லாம் என் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, பொறுத்திரு 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 அப்படின்ட்டு. அந்த பொறுமைக்கெல்லாம் எனக்கு பலன் எப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, என்னை ஒரு அழகான ஒரு பானையை அவன் உருவாக்கி எனக்கு மேலே பெயிண்டெல்லாம் அடித்து இன்னைக்கு உன் அழகான ஒரு மஞ்சாடியாக உன் கண்ணு முன்னாடி நிற்க வச்சிருக்கான். ஸோ இன்னைக்கு நான் அழகான ஒரு மஞ்சாடியாக உன் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு அந்த கலைஞனும் நான் பட்ட கஷ்டங்களும் தான் காரணம் அப்படின்ட்டு அந்த மஞ்சாடி சொல்லிச்சான். இதுலேருந்து 2 விஷயம் கற்றுக்கலாங்க. ஒன்று, பொறுமை. இன்னைக்கு நம்ம படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம லைஃப் ஒரு நல்ல பர்சன் கையில் போய் உக்காந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் நம்மளவே அறியாமல், நம்மளுக்கே தெரியாமல் நம்ம லைஃப்பை ரொம்ப அழகுபடுத்தி சூப்பரான ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. இந்த உலகமே செலிப்ரேட் பண்ணுற லெவலுக்கு நம்ம லைஃப்பை உட்கார வைப்பாங்க. எப்படி அந்த கலைஞன் இந்த மஞ்சாடியை சூப்பரான ஒரு இடத்துல வச்சானோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வர வரைக்கும், நம்ம லைஃப் அந்த பர்சன் கையில் போய் உட்காந்து செலிப்ரேட் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்.